எல்லாருக்கும் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க. அடுத்து லோடு வந்து வாங்க. உங்களுக்கு ஒரு 5 கிலோ அடிக்க வரைக்குமே இருந்ததுங்க. எப்ப வந்தாலும் நாங்க தான் ஃபர்ஸ்ட், யாருக்கும் போடக்கூடாது. நீ வந்தாலும் இப்படியே உட்காந்துக்கோ. ஒருத்தர் போட மாட்டேன், மணிக்க அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்பதான் ஃபர்ஸ்ட், நான் தான் ஃபர்ஸ்ட். எப்ப வந்தாலும் நான் வந்தா என்ன ஊண்டு அப்ப இங்கே லைன் வர மணிக்கு போலாம். சீக்கிரம் மாறி இருந்தெல்லாம் மணி பேக்கும் பண்ணாட்டா கரண்ட் ஒரு நெட் இருந்து கரண்ட் போய் வந்தாச்சு. அது வந்ததேன்னு இருக்குதா மனைவிதான் தெரியுது. அதெல்லாம் மாறுபேத்தான் கேளாங்கல்ல ஆபீஸ் மனைவிட்ட ஆங்கி எதுவும் கேளு மாட்டிருந்தாங்க. அதனால தெரியிட மாட்டேன். கூட இவர் மனத்தரா இவர் சௌரியமா கேடந்தா கேடலாம் இள்ளி கூட இரவாரு டீ படம் இதே ஜெயிச்சுக்கு மகராசுக்கு நாவு கட்டி மிஷினே கிளச்சிக்க பிளேட்டே எரியல இருந்த வேற பிளக்ல மாத்தி பாருங்க. ஒரே அந்த பிளக்ல தான் எரிஞ்சது. உங்களுக்கு ஒரு 5 கிலோ அடிக்க வரைக்குமே இருந்ததுங்க. கரண்ட் இருக்குது அங்க முட்டில் வைக்கிறீங்களா? ஒரு வாரம் கழிச்சு இப்ப இந்த வரைக்கும் 5 ஒரு சீட் போட்டு இது கடைசியில தூக்கிட்டு பொண்ணாச்சு போகணும். அதுலதாக்கா மாட்டிருக்குது. அது இப்ப சொல்ற கடை நீங்க ரூபே இல்ல எரியுது. நீங்க மறுபடியும் வச்சுட்டு போங்க எல்லாம் போங்க. ஜீரோ நிக்க மாட்டேங்க, ஜீரோ வர மாட்டேங்க. எனக்கு கனெக்ட் எல்லாம் ஆகுதுங்கண்ணா. ரோடு பத்திரியா அதுல நான் இதுல இட வைக்கிற காட்டாது.
சப்ளை கம்மியா தப்பால இந்த தனாக்கா வீட்டுல கேட்ட தெரியும். ஆப்பம். இந்த தனாக்கா வீட்டுல எதுக்காக அந்த அக்கா இருக்குதுல்ல 0% இல்லைங்க நைட் எல்லாம் கரண்ட் இருந்துச்சான்னு தெரியும் உனக்கு. எல்லா சாப்பும் கரெக்டா சப்பளம் இருந்து தானா வீட்டுல அங்கே தானா வீட்டுல அந்த தானா வீட்டுல காலையில் போய் போடுறது போட்டீங்களா பாத்து ஜீரோல தான் நின்னுது ஒரு சைபர் நிக்கணும் அப்புறம் வைக்க இடம் காட்டுங்க ஒரு சைபர் நிக்க மாட்டேங்குது அதான் இப்ப அந்த வாரம் காசு இதெல்லாம் காசு பண்றதுதான் தெரியும் நல்லா பொருள் பார்த்துட்டே எல்லாருக்கும் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க அடுத்த லோடு வந்து வாங்கிக்கலாம். சார்ஜ் இல்லைங்க அதுல நிக்க மாட்டேங்குதானா கரண்ட் ஓடுது. ஆமாங்க போன் நம்பர் பண்ணி நோட் பண்ணி போய்க்கோங்க. நீங்க கிளம்ப கூப்பிடுங்க. அப்புறம் வந்துச்சு ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் நைட் 8 மணி 9 மணிக்கு மேல கூப்பிடுங்க கரெக்டா நைட் 9 மணிக்கு போய் பார்த்தா உங்களுக்கு கிடைச்சது பாதி அடிச்சிரு வந்தாலும் இருந்தீங்களா நைட்டு அதை அடிச்சிரு அப்புறம் அந்த கடையில வச்சுட்டு உள்ள போடும் அப்போ ரேஷன் கடைங்க போன் நம்பர் வந்து அப்புறம் எல்லா நேரத்துல எதுவும் காண்பிக்க ஃபோன் நம்பர் நான் எழுதாக்கி தரணும் எதுவே எழுதி எதுக்கு ரெண்டு பேரும் போட்டுங்க செல்வான்னு வீட்டுக்கார பண்ணுங்க ஃபோன் நம்பர் டக்கு ரெண்டு செல்வான்னு டக்கு பேரெல்லாம் போடணும் நம்ம எடுத்து போல அவர் கூட்டி கேட்கலாம் பத்மாவதி நம்பர் போட்டிருக்க ரேஷன் கடைக்கு அதே பேர் தான் எனக்கு கடையில் போட்டான் அதான் நான் சொன்னா நீ கேக்குறியா அன்னைக்கே போனா வளர்ச்சில அப்படினா அச்சே போறேன் அப்புறம் பாத்துறேன் அப்படி எப்ப வந்தாலும் நாங்க தான் ஃபர்ஸ்ட் யாருக்கும் போடக்கூடாது ஆமா நீ வந்தாலும் இப்படியே உட்காந்துக்கோ ஒருத்தர் போட மாட்டேன் மன்னிக்க விட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்பதான் ஃபர்ஸ்ட் நான் தான் ஃபர்ஸ்ட் எப்ப வந்தாலும் நான் வந்தாலும் என்ன ஊண்டு அப்ப இங்கே லைன் வர பண்ணிக்க போலாம் நீ எப்ப வந்தா நான் தான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் பாத்துங்க இல்ல ரேஷன் கடை அண்ணா இருக்கா செம்பல் நேரிட்டு பத்தேனே அவை பூங்காது ரேஷன் கடை அண்ணா ரேஷன் கடை என்ன வா போலாம் நான் சேவ் பண்ணி கூப்பிடுறோம் எத்தனை நாள் ரெடியான இது ரெடியா வந்ததுக்கு அப்புறமே வாங்க கடைக்கு யாராவது வந்துருவாங்க 20-15 நாள் தீர்ந்து போயிடும். நீங்க ஒரு வாரம் கழிச்சு வந்து கேட்டு வாங்க. சரி ஆமா 88 54 அதே போல் 93 ரேஷன் போட்டு அவன் ஏன்